அமைச்சர் திரு பச்சைமால் அவர்களே, மை ஃப்ரெண்ட் ஃபிலாசபர் அண்ட் கைடு திரு MC பாலன் அவர்களே, மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் திரு நாஞ்சில் முருகேசன் அவர்களே, மாவட்ட கல்வி அலுவலர்களே மற்றும் பெரியோர்களே, நன்கொடையாளர்களே, ஆசிரியர்களே, தலைமை ஆசிரியர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம். நான் முதல்ல ஒரு மீட்டிங் வந்தபோது மேடம் என்கிட்ட நீங்கள் கட்டாயம் பேசி ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுலேருந்து நான் எஸ்கேப் ஆகிட்டேன். நெக்ஸ்ட் டைம் விட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த தடவை எனக்கு பேச வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஆயிடுச்சு. திரு MC பாலன் அவர்கள் அழகாக சொன்னார்கள், இந்த ஸ்கூல் செல்வின் குமாருக்கு தலையில தான் ஓடிட்டு இருக்கு. உண்மை இல்லாது நான் நிறைய தடவை பார்த்துருக்கிறேன். இங்கே எது என்ன ஒரு பிரச்சனை என்ன வேணும் அப்படின்னாலும் முதல்ல செல்வின் குமாருக்கு ஃபோன் அடிப்பார். செல்வின் குமார் ஃபோன் அடிக்கிறாருன்னா டொனேஷன் கேட்குறாருன்னு அர்த்தம். ஸ்கூலுக்காக, ஆமாம் ரைட், ஸ்கூலுக்காக டொனேஷன் கேட்குறாருன்னு அர்த்தம். ஸோ அதனால் இந்த அவர் ஸோ ஐ யூஸ்வலி டொனேட். ஏன் டொனேட் பண்ணேன் அப்படின்னா, சார் சொன்ன மாதிரி அரசாங்கத்தால் எல்லாமே செய்ய முடியாது. ஒரு அருமையான கட்டிடம் கட்டி கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த ஊரில் உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து ஏன் கண்ணியை வாங்கி கொடுக்கக்கூடாது? தட் இஸ் அவர். அதாவது ஒரு மனுஷனுக்கு வந்து 3 வகையான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. ஒன் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் ஹிம்செல்ஃப். நம்முடைய உடம்பை பாதுகாத்துக்கணும், நல்லபடியாக வச்சுக்கணும், மனசையும் உடம்பையும் ஸ்திரமாக வச்சுருக்கணும். அப்போ தான் அடுத்தவங்களுக்கு பாரமாக இருக்க மாட்டோம். தட் இஸ் ஒன் ரெஸ்பான்சிபிலிட்டி. த செகண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் டுவர்ட்ஸ் இஸ் ஃபேமிலி. ஏன்னா ஃபேமிலியில் வந்து நம்ம கமிட் பண்ணியிருக்கிறோம். ஒய்ஃப்கிட்ட ஹஸ்பண்ட்கிட்ட கல்யாணம் பண்ணும்போது வில் டேக் கேர் ஆஃப் யூ அண்ட் அவர் ஃபேமிலின்னு கமிட் பண்ணியிருக்கிறோம். அந்த கமிட்மெண்ட்டு அதை காப்பாற்றுறது 2வது கடமை. 3வது கடமை வந்து இந்த சொசைட்டி தான் நமக்கு எல்லாமே தந்திருக்குது. அரிசி பருப்புல இருந்து ஆசிரியர் வரை எல்லாமே இந்த சொசைட்டி தான் தந்திருக்கு. அந்த சொசைட்டிக்குள்ள கடமை. ஸோ இந்த 3வது கடமையை நாங்கள் நிறைவேற்றுறதுல நான் ஒரு சின்ன பங்களிப்பு பண்ணியிருக்கிறேன். அதை பெரிய அளவு வளர்த்து பெரிய பூதாகரமாக ஆக்கி கொண்டு வந்தது செல்வின் குமார். ஸோ நாங்கள்லாம் அவர் முன்னால் பார்க்கும்போது we are all small people. ஒரு சேயிங் சொல்லுவாங்க, a good teacher never teaches. நான் ஒரு மீட்டிங்கில் ஸ்கூலில் ஒரு மீட்டிங்கில் போய் இப்படி சொன்னேன், a good teacher never teaches. ஒரு குறும்புகார பையன் அங்கே இருந்து எழுந்து சொன்னான், சார் அந்த டீச்சர் எங்கே இருக்காங்க, எங்கள் ஸ்கூலில் நீ கொடுங்க. A good teacher never teaches, but he makes the child learn. படிக்கிறதுக்கும் வாசிப்பதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஸோ அந்த மேக் த சைல்டு லேர்ன் அப்படிங்கிறது இந்த கம்ப்யூட்டர் வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு உபகரணம். இப்போ எங்களெல்லாம் பொறுத்தவரையில் நாங்கள்லாம் வந்து கற்றுக்குட்டிகள். கம்ப்யூட்டரில் வந்து எனக்கு என்ன ஒன்று தெரியல அப்படின்னு சொன்னான்னா நான் பையனை கூப்பிட்டு ஏதோ ஒரு சில்லு என்ன பாரு அப்படின்னு சொல்லுவேன். இல்லைன்னா எனக்கு ஒரு பிஜிஸ் ஒருத்தரை கூப்பிட்டு இதில் இன்னும் பிரச்சனை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். பட் இவரால் இந்த பிள்ளைங்கள்லாம் வந்து கம்ப்யூட்டரோட வளர்றாங்க. அதுக்கு நம்மளால் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணி கொடுக்க முடியுமானா அது நமக்கு தான் பெருமையை தவிர அதில் பெரிய சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் ஒரு பிஜிஸுக்கு கிளாஸ் எடுப்பேன். இப்படி டேபிளில் உட்காந்துட்டு இந்த பக்கம் நான் உட்காந்துருப்பேன், அந்த சைடில் ஒரு 4-5 பிஜிஸ் இருப்பாங்க. அப்படி ஒரு புதுசாக ஒரு பிஜி வந்து ஜாயின் பண்ணார். இப்போ நான் கிளாஸ் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். ஒரு கொஸ்டின் கேள்வி அப்படின்னா ஒருத்தன் பதில் சொல்லுவான், இன்னொருத்தன் பதில் சொல்ல மாட்டான். இந்த கடைசியில் இருக்கக்கூடிய மத்திரம் வந்து டான் ஆன்சர் வருவான். சரி, நம்ம சாதாரணமாக ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு பதில் தெரியலன்னா என்ன பண்ணுவோம்? மேலே பார்ப்போம், வானத்தை பார்ப்போம். ஆஸ் இஃப் தெர் இஸ் சம்திங் ரிட்டன் ஆன் த ஸ்கை. இந்த பையன் என்ன பண்ணான்னா கீழே பார்த்து பதில் சொல்லிட்டு இருந்தான், ஞாபகப்படுத்திட்டு இருந்தான். என்ன அப்படின்ட்டு நான் கொஞ்ச நேரத்தில் எனக்கு ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஸோ வி ஹவ் காட் அ வெரி குட் போஸ்ட் கிராஜுவேட் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் திடீர்னு எந்திரிச்சு இப்படி பார்க்குறேன்னா அவன் கையில் இந்த மாதிரி வந்து இதில் விக்கிபீடியாவை போட்டுட்டு அதில் வந்து ஃப்ராக்சர் அப்படின்னு தட்டணும்னா அவ்வளோ வந்துடுது. அதை பார்த்து கொஸ்டின் கேட்டோம்னா 1 நிமிஷம் சார் எடுக்கும், அதில் ஆன்சர்
வந்து. ஸோ இவ்வளோ பவர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட் இது. ஓகே, ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இதெல்லாம் நான் எங்கேயுமே போக மாட்டேன். வெதர் ஐ மீன் இங்கிலாந்து அண்ட் ஜெர்மனி ஆர் எனிவேர் இன் த வேர்ல்டு. வீடியோ ஸ்ட்ரீமிங்கில் போட்டாங்கன்னா இல்லை என்ன ஆஸ்பத்திரியில் என்ன நடக்குன்னு தெரியும். Such a powerful instrument. Unfortunately, it was not available for us to learn that technique properly when we were young. நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது அது படிக்கிறதுக்கு நமக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. இப்போ இந்த ஸ்டேஜில் these children studying in SLB in which I had studied, they should enjoy the benefit. அதனால தான் நான் வந்து இந்த டொனேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு முன் வந்தேன். என்ன கேட்டாலும் வந்து செல்வின்குமார் வந்து கேட்டாங்கன்னா there is nothing else. அதில் கூட மேடம் ஆட் பண்ணிட்டாங்கன்னா there is nothing. 2 பேரும் வந்து கேட்டாங்க, ஒன்றுமே ஒரு வார்த்தையுமே பேசல. எவ்வளவு வேணும் கொடுங்க, கொண்டு போங்க. வேற எதுவும் அனுப்பிவிட்றாங்க. நான் ஒரு தப்பான இடத்துல வந்து தப்பான விஷயத்தை வச்சு பேசிட்டேன். எனிவே எஸ்எல்பி வந்து நான் ஏன் பெருமைப்படுறேன்னா, எஸ்எல்பி தான் வந்து gave me the basic education with which I became a doctor. MBBS join பண்ணணும்னா you have to do your basic education, and I could shine in MBBS because I studied in SLB school. வேறதான் ஸ்கூல்ல படிச்சிருக்கணும்னு தெரியாது. பட் சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு கூட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வந்து எஸ்எல்பியை மிஞ்சுறதுக்கு ஒரு காலேஜ் கூட கிடையாது. அது சார் மை டியர் ஃப்ரெண்ட் ஆசை தம்பி, அவர் வந்து அந்த ஒழுக்கெல்லாம் அவர் சொன்ன மாதிரி அந்த ஒழுக்கெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டாருன்னா இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் சார் இருக்காரு, மாண்புமிகு அமைச்சர் அவங்க இருக்காங்க, அவங்களும் அதை பண்ணுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதை மட்டும் பண்ணிட்டோம்னா திஸ் இஸ் அ ப்ரெஸ்டீஜியஸ் ஸ்கூல் வேர் மெனி கிரேட் பீப்புள் ஹவ் கம் அவுட் because they had their basic education here. எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் ஸ்கூல்ல படிக்கும்போது ஒரு நாள் அப்போ எனக்கு ஹெட் மாஸ்டர் இருந்தது மிஸ்டர் ருத்ருப்ப சாமி. அவர் ஒரு நாள் கிளாஸ்ல வந்து எப்படி பானையில தண்ணி கூலா இருக்கு அப்படிங்கறத வந்து ரொம்ப அழகாக விளக்கி சொன்னார். இன்னைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது. இன்னைக்கும் அது என்னுடைய லைஃப்ல டே டு டே லைஃப்லயும் என்னுடைய மெடிக்கல் லைஃப்லயும் அது யூஸ்ஃபுல்லா இருக்குது. So that is why basic education is very important. Whether you become a doctor, engineer or someone super specialist, அது important. அது இந்த இன்ஸ்டிடியூஷன் இந்த எஸ்எல்பி ஸ்கூல் கொடுக்குது. அந்த இந்த எஸ்எல்பி ஸ்கூல் கொடுக்கும்போது அதுல நானும் ஒரு ஓரத்துல ஒரு பங்களிப்பு கொடுக்கறதுல நான் பெருமைப்படுகிறேன். இதெல்லாம் நாங்கள்லாம் செய்யறது வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். இதை வந்து ஒருங்கிணைத்து இதை செய்யணும் கட்டாயம். இதுக்கு இவரை போய் பிடிச்சாச்சுன்னா அவங்க வந்து கொஞ்சம் காசு கொடுப்பாங்க. ஸோ எனக்கு ஒரு டீச்சர் ஒருத்தர் உண்டு. he was a professor in orthopedics in ஜிப்மர். அவர் இஸ் ரன்னிங் இன்ஸ்டிடியூஷன், ஒரு கேன்சர் இன்ஸ்டிடியூட் நடத்திட்டு இருக்காரு. அப்போ அவர் என்னென்ன சொல்லுவார், ஐ கோ அண்ட் பெக் டு பீப்புள் ஃபார் சம்மன் எல்ஸ். எனக்காக வேண்டி நான் பிச்சை எடுக்க போகல, இன்னொருத்தருக்காக வேண்டி நான் பிச்சை எடுக்கிறேன். அதில் நான் பெருமைப்படுகிறேன். இந்த ஹெட் மிஸ்ட்ரஸ் செல்வின்குமார், நீங்கள்லாம் வந்து அதில் பெருமைப்படணும். யூ ஆர் பெக்கிங் ஃபார் சம்மன் எல்ஸ். ஸோ இவ்வளோ அருமையான ஒரு கம்ப்யூட்டர் ஆய்வகத்தை நிறுவிருக்கிறீங்க. உங்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள். எப்பவும் நீங்கள் சார் சொன்னா கேட்காதீங்க. அதனால் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். என்னை இங்கே அழைத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன்.